ஒன்ஸ் அப்பான் அ டைம் பை நாடன் கார்டினர். நாடன் கார்டினர் ஃபேமஸான சவுத் ஆஃப்ரிக்கன் ரைட்டர் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்டும் கூட. 1991 லிட்ரேச்சருக்கான நோபல் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஒர்க்ஸ் வந்து மோஸ்ட்லி மாரல் அண்ட் ரேஷியல் இஷ்யூஸ் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக ஆப்பர்தீட் பீரியட் நடக்கிற மாதிரி இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்த ஆப்பர்தீட் டைமில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆப்பர்தீட் அப்படின்னா 1948 1994 வரைக்கும் இருந்த ஒரு டைம். இப்போ வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் மைனாரிட்டியாக இருந்த ஒயிட்ஸ் வந்து மேஜராக இருந்த பிளாக்கெல்லாம் சப்ரெஸ் பண்ணாங்க. அவங்க டாமினேட்டடாக இருந்தாங்க ஒயிட்ஸ். ஓகேவா? அவங்களுடைய ரேஸை வச்சும் ஸ்கின்னை வச்சும் அவங்கள ஒதுக்கி இவங்க மைனாரிட்டியாக இருக்கிற ஒயிட்ஸ் வந்து டாமினேட்டடாக இருந்த பீரியட் தான் அந்த ஆப்பர்தீட் பீரியட். ஓகேவா? அந்த டைமில் வந்து நாடன் கார்டினரோட நிறைய ஒர்க்ஸ்லாம் பேன் ஆச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு கொடுத்துருக்குற இந்த ஷார்ட் ஸ்டோரி கூட அந்த டைமில் நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி தான். ஓகே, அவங்களோட 2 ஃபேமஸான ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தி லையிங் டேஸ், தி கன்சர்வேஷனிஸ்ட். இது 2 உங்களுடைய ஃபேமஸான நாவல்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஸ்டோரியோட சம்மரி பார்த்துடலாம். இப்போ இந்த ஸ்டோரியோட நரேட்டர் வந்து ஒரு ரைட்டராகவும் இருக்காங்க, ஒரு நாவலிஸ்ட். ஓகே, அவங்களுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி, ஒரு ஆந்தாலஜிக்கு ஒரு ஸ்டோரி கான்ட்ரிபியூட் பண்ணணும். அது சில்ட்ரனுக்கான ஆந்தாலஜி, ஒரு சில்ட்ரன் ஸ்டோரி எழுதி தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க இந்த ரைட்டருக்கு. ரைட்டர் வாசிச்சுட்டு அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, என்னால் சில்ட்ரன் ஸ்டோரிஸ்லாம் எழுத முடியாது, நான் எழுதுனது கிடையாது, ஸோ நான் எழுத மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரிஃப்யூஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. பட் அவங்க இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அங்கேருந்து அனுப்புகிற அந்த பர்சன் வந்து, இல்லை நீங்கள் கண்டிப்பாக ஒரு சில்ட்ரன் ஸ்டோரி எழுதி தான் ஆகணும், உங்களுக்கு எழுத தெரியும் கண்டிப்பாக, ஏன்னா எல்லா ரைட்டருமே ஒரு சில்ட்ரன் ஸ்டோரி எழுதுவாங்கன்னு சொல்லி அவங்க இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. பட் இவங்க வந்து, இல்லை எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, நான் எழுதுனதே கிடையாது, சில்ட்ரன் ஸ்டோரி நான் எழுதுனது கிடையாது, ஸோ நான் எழுத மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க அந்த ஸ்ட்ராங்காக ரெஃப்யூஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. இந்த நரேட்டருக்கு வந்து முந்தின நைட் நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் ஞாபகம் வருது, ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. இப்போ முந்தின நைட் வந்து நடுராத்திரியில் திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு முழிக்கிறாங்க. அதுன்னு பார்த்தா அந்த ஃபுட் ஸ்டெப் சவுண்டு, சம்திங் ஏதோ ஒன்று அப்படி கீக்கிற மாதிரி சவுண்டு கேட்டு எந்திக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அப்படியே ஹார்ட் பக்கு பக்குன்னு அடிக்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இவங்ககிட்ட எதுவுமே இல்லை, கன்னும் இல்லை, தென் இவங்களுடைய டோரு விண்டோஸ்க்குலாம் அந்த ஸ்டீல் பார் எதுவும்லாம் போடலை. ஸோ வந்து நம்மளை எதுவும் கொண்டுருவாங்களா, ஏன்னா அந்த டைமில் தான் அவங்க பக்கத்து வீட்டில் நிறைய க்ரைம்லாம் நடந்திருக்கும், நிறைய பேரை கொண்டுலாம் போட்டு போயிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டோடனே அவங்களுக்கு அப்படியே பக்கு பக்குன்னு ஒரு பயம், நெஞ்சு அப்படியே துடிக்குது. யார் வந்து நம்மளை எதுவும் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி. செல்ஃப் டிஃபென்ஸுக்கும் ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அது ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும். நரேட்டருடைய வீடு இருக்கிற இடத்துக்கு ஒரு 3000 மைல் பூமிக்கு அடியில் இந்த மைன்ஸ் இருக்கும். ஓகேவா? கோல்டு மைன்ஸ். ஸோ அங்கே அந்த ஃப்ராக்ஸ் ஃபாலோ ஆகிற அந்த சவுண்டு தான் மேலே அப்படி வித்தியாசமாக கேட்டிருக்கு. அதுபடிக்கு ஆள் யாரும் வரலை. பட் இவங்க பயந்துட்டு அதான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு தூக்கம் வராது. டப்புன்னு நைட்டில் திடீர்னு இப்படி ஒரு பயந்து போய் முழிச்சா நமக்கு தூக்கம் வர மாட்டேன் வராது இல்லையா? ஸோ பக்கன்னு மனசு அடிச்சுட்டே இருக்கு. அப்போ இவங்க அவங்களுக்கே ஒரு பெட் டைம் ஸ்டோரி சொல்லிக்கிறாங்க. ஸோ ஸ்டோரிக்குள்ளே ஸ்டோரி, அந்த ஸ்டோரி தான் இப்போ நமக்கு மேஜராக பார்க்க போகிற ஸ்டோரி. ஓகேவா? இப்போ இவ்வளோ நேரம் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவில் இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்டோரிக்குள்ளே இன்னொரு ஸ்டோரி அவங்களே அவங்களுக்கு சொல்லிக்கும் போது தேர்ட் பர்சன் நரேட்டிவாக மாறுது, பாஸ்ட் நரேட்டிவாக மாறுது. ஓகேவா? இப்போ அந்த ஸ்டோரியில் வந்து முக்கியமான கேரக்டர்ஸ் யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒரு ஒய்ஃப், அவங்களுக்கு ஒரு பையன், அந்த வீட்டில் ஒரு கார்டனர், ஒரு டாக், ஒரு கேட்டு, தென் ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி மெய்டும் இருக்காங்க. ஓகேவா? இப்போ அந்த வீட்டில் வந்து ஒரு பூல் இருக்குது. அந்த பூலை சுற்றி வந்து நல்லா அழகாக ஃபென்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அவங்க வீட்டு பையன் அந்த பூலுக்குள்ளே தவறி விழுந்து ட்ரோன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காக நல்லா சுற்றி ஃபென்ஸ்லாம் நீட்டாக போட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வெளியே ஒரு போர்டுமே வச்சுருப்பாங்க, தேவையில்லாத இன்ட்ரூடர்ஸ் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறக்காக, யூ ஹேவ் பீன் வார்ன்ட் அப்படின்னு. ஓகேவா? நீங்கள் எச்சரிக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. எதுக்குன்னா சுற்றி ஃபென்ஸ் இதுன்னு ரொம்ப பயங்கரமான செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே வர கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி வெளியே ஒரு போர்டெலாம் கூட இந்த ஃபேமிலி வச்சுருக்காங்க. அந்தளவு சேஃப்டியாக வீட்டை வச்சுருக்காங்க. வெளியேருந்து யாரும் உள்ளே இன்ட்ரூட் ஆகிடக்கூடாது, எந்த க்ரைமும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தில் இவங்க வந்து பண்ணிச்சிருக்காங்க. எதுக்கு இவ்வளோ சேஃப்டியாக வச்சுருக்காங்க அப்படின்னா, இவங்க இருக்கிற சிட்டியில் வந்து வெளியே ரயாட் நடந்துகிட்ருக்கு. யார் அப்படின்னா பிளாக்ஸால். ஓகேவா? ஏன்னா இவங்கெல்லாம் ஒயிட்ஸ். அப்போ ஒயிட்ஸ்லாம் வந்து அங்கே டாமினேட்டடாக இருக்காங்க. மைனாரிட்டி அங்கே ஒயிட்டு தான், ஆனால் அவங்க டாமினேட்டடாக இருக்காங்க பிளாக்ஸோடைய கண்ட்ரியில் வந்து. ஸோ அதனால் பிளாக்ஸ்லாம் இவங்களுக்கு எதிராக குரல் கொடுத்து அங்கே நிறைய ரயாட்லாம் நடந்துட்டுருக்கு, வெளியே கலவரமாக நடந்துட்டுருக்கு. ஸோ அதுலேருந்து நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஒயிட் ஃபேமிலி வீட்டை சுற்றி அழகாக நல்லா அந்த இதெல்லாம் வெளியெல்லாம் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க. யாரும் உள்ளே வர முடியாத அளவுக்கு. ஈவன் ஒரு பர்சன் வந்தால் கூட அங்கே ஒரு மைக் உண்டு வெளியே, அது மூலமாக பேசினா உள்ள ஸ்பீக்கரில் சவுண்டு கேட்கும். இந்த சின்ன பையன் அந்த வீட்டில் இருக்கான் இல்லையா, அவன் ஃப்ரெண்ட்ஸும் அதை ஒரு வாக்கி டாக்கி மாதிரி யூஸ் பண்ணி விளையாடுவாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் எலக்ட்ரானிக் கேட் அதுன்னு ரொம்ப செக்யூரிட்டியில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. யாருமே அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு நல்லா செக்யூர்டாக இருக்குது வீடு. இவ்வளோ செக்யூரிட்டி சிஸ்டம் பலமாக இருக்குது. இந்த மாதிரி அந்த ஏரியாவில் நிறைய வீடுகள் அப்படி செக்யூரிட்டி நல்லா டைட்டாக தான் வச்சுருக்காங்க. அதை தாண்டியும் திருட்டு நிறைய நடக்க ஆரம்பிச்சிட்டு, இவங்க பக்கத்து வீடுகளில் சுற்றி தள்ளி இருக்கிற அடுத்த தெரு வீடுகள் நிறைய திருட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ அப்போ எல்லாம் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டில் வந்து அலாம் வச்சிடலாம், யாரும் தேவையில்லாமல் இன்ட்ரூடானா அலாம் அடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அலாம்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பட் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பெட்ஸ் நிறைய வளர்க்குறாங்க. இந்த பையன் வீட்லேயே கேட் டாக்லாம் இருக்குல்ல, ஸோ கேட் வந்து தெரியாமல் அந்த அலாமை ஆஃப் பண்ணிடுது. ஸோ அலாம் சவுண்ட் ஆஃப் ஆகிறதுனால திருட நிறைய பேர் மறுபடியும் வர ஆரம்பிக்கிறான். இது வந்து வாடிக்கையாக நடந்துக்கிட்டே இருக்குது.
இந்த வேலை கிடைக்காத பிளாக்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் வந்து அந்த தெருவுல வேலை எதுவும் கிடைக்குமா? வேலை குடுங்க அப்படின்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த வீட்ல இருக்கிற இந்த ஒய்ஃப் வந்து சாப்பாடு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது, அவங்க ஹஸ்பண்டும் இந்த ஹவுஸ் மேடும் இல்ல போகவே கூடாது. அவங்கலாம் மகா கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த லேடிய ஸ்டாப் பண்றாங்க. பாவமா இருக்கு வேலை அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த அம்மா சாப்பாடு குடுக்க போறாங்க. அதையும் இவங்க தடுக்குறாங்க. தடுத்துட்டு இந்த செவுரு ஏறி குதிக்கவும் சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த செவுர இன்னும் நம்ம ஹைட் ஆக்கணும். கார்டன் பக்கத்துல இருக்க வாலெல்லாம் இன்னும் ஹைட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. பட் செவுர ஹைட் ஆக்குனாலும், அந்த கேட் எகிறி குதிச்சு அது பாட்டுக்கு போயிடும் இல்லையா? எவ்வளோ ஹைட்டா இருந்தாலும் எகிறி குதிச்சு போயிடும்ல. அது போகிறதெல்லாம் பார்க்காங்க. அப்போ எவ்வளோ ஹைட்டா இருந்தாலும் இந்த காலத்தில வந்துருவாங்க. ஸோ அப்போ வேற ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த செவுர முழுக்க இந்த ஸ்பைக்ஸு அந்த மாரி எதுவும் வைக்கலாம். இந்த முள்ளு வேலி அந்த மாரி எதுவும் போடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இவங்க என்ன இதில யோசிக்கிறாங்கன்னா, அப்படியே ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப் மாரி வீட்ட மாத்தணும் அப்படிங்கிற மாரி யோசிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அத பத்தி எல்லாம் அவங்க பார்க்குறாங்க. என்ன வைக்கலாம்? ஒரு எப்படி இல்லனா உள்ள வராத மாரி என்ன ஸ்ட்ராங்கா போடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும். அப்போ தான் ஒரு த்ரெட்டனிங்கான ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. முழுக்க ரேசர் பிளேடோட மெட்டல் காயில்ஸ் இருக்கிற மாதிரி அந்த செவரோட எக்ஸ்டீரியர் வால்ஸ் முழுக்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மேலே எல்லாத்துலேயும். இனி கேட்டால் போய் வர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. யாருமே இந்த வீட்டு விட்டு இப்படி இன்ட்ரூட் பண்ண முடியாது, வெளியே திடீர்னு உள்ளேயும் வர முடியாது. அந்தளவுக்கு பயங்கரமான செக்யூரிட்டி சிஸ்டம். ஸோ செவரில் கூட கை வைக்க முடியாது. இனிமேல் அந்தளவு நல்லா முழுக்க இந்த மெட்டல் காயில்ஸும் ரேசர் பிளேட்ஸும் வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் அவங்க வீட்டுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் பேர் வந்து டிராகன் டீத். ஓகேவா? இப்போ உங்கள் வீட்டு பார்க்க அப்படியே ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப் மாதிரி இருக்குது. யாராலையும் உள்ள வர முடியாது. நல்லா அந்த மெட்டல் மேலே அந்த வெயில் பட்டு நல்லா அப்படியே ஷைன் ஆகுது. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, வெதர் பட்டு எதுவும் ஆயிருமானா, இல்லை இது வெதர் ப்ரூஃப் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீட்டை சுற்றி யாருமே வர முடியாது, யாருமே இன்ட்ரூட் ஆக முடியாது, எகிரியெல்லாம் குதிக்க முடியாது. அவ்வளோ ஒரு பயங்கரமான ப்ரொடெக்ஷனோட இருக்குது. அன்றைக்கி நைட்டு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண அன்றைக்கி நைட்டு வந்து அந்த அம்மா வந்து அந்த பையனுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. ஸ்லீப்பிங் பியூட்டி இப்போ எத்தனை கதை சொல்கிறாங்க. அப்போ ஒரு பிரேவ் பிரின்ஸ் வந்து நிறைய முள்ளு தானெல்லாம் தாண்டி வந்து அந்த ஸ்லீப்பிங் பியூட்டியை போய் சேவ் பண்ணோம் அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்த நாள் அவன் சின்ன பையன் தானே, அவனுக்கு என்ன தெரியும் இந்த விஷயங்கள்லாம், ரேசிசம் பிரச்சனை இதெல்லாம் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த வாலில் சுற்றி இந்த ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அப்படியே முழுக்க மெட்டல் அந்த காயில்ஸ்லாம். ஸோ அதை பார்க்குறான். பார்த்துட்டு இதெல்லாம் தான் இந்த தான் போல், அப்போ நம்ம இதை தாண்டி போய் இந்த பிரின்சஸை காப்பாற்றலாம், ஸ்லீப்பிங் பியூட்டியை காப்பாற்றலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டு அவன் பிரின்ஸாக நினச்சிக்கிட்டு ஏறுறான். அந்த மெட்டல் காயிலில் தாண்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் இதில் போய் நல்லா மாட்டிக்கிறான். மாட்டினோடனே இந்த ஸ்பைக்ஸ்லாம் குத்தும் இல்லையா, மெட்டலில் இதானதில் நல்லா குத்துது, வலிக்குது அவனுக்கு. அந்த வலியில் ரொம்ப துடிச்சு கத்துறான். அப்போது அந்த கேட் வந்து சில நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடும் அலாரமை. இந்த தடவை ஆஃப் பண்ணல. ஸோ அலாம் அடிக்குது. எல்லாம் வீட்டிலேருந்து வேகமாக ஓடிறாங்க. மெய்டு, அந்த கார்டனரு, அப்பா அம்மா எல்லாம் ஓடி வந்து வேகமாக அந்த பையனை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இரும்பு அதெல்லாம் வச்சு அந்த பையனை எப்படியோ ஹெவி எக்யூப்மெண்ட் வந்து தூக்கிடுறாங்க. தூக்கி வீட்டுக்குள்ளே அந்த பையனுடைய டெட் பாடியை கொண்டு போகிறாங்க. இதோட இந்த ஸ்டோரி எண்ட் ஆகுது. இந்த ஸ்டோரி வந்து இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் உள்ள ஆப்பத்திட் பீரியடில் நடக்கிற மாதிரியான இது. ஆப்பத்திட் பீரியட்னா என்னென்னு பிகினிங்கில் நான் சொல்லியிருந்தேன். கலரை வச்சும் ரேஸை வச்சும் ஒயிட்ஸ் வந்து பிளாக்ஸை ஒதுக்குனாங்க. ஒதுக்கிட்டு மைனாரிட்டியாக அவங்க அந்த கண்ட்ரியில் இருந்துக்கிட்டு நாங்கள் தான் டாமினேட்டடாக இருப்போம் அப்படின்னு சொல்லி டாமினேட்டடாக இருந்த பீரியட் தான் அந்த ஆப்பத்திட் பீரியட். ஸோ பிளாக்ஸுக்கு உரிமைகளே இல்லாமல் இருந்த பீரியட். இப்போ இவங்கெல்லாம் ஒயிட் ஃபேமிலி. இவங்க இருந்துக்கிட்டு இவங்க இருக்கிறது அடுத்தவங்க நாடு, ஆனால் இருந்துக்கிட்டு அடுத்தவங்க உள்ளே வரக்கூடாது, அடுத்தவங்க இது பண்ணக்கூடாது, நாங்கள் எங்கள் நாடு போய் நடந்துக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி அந்த சுச்சுவேஷன் அந்த டைமில் எப்படி இருந்துச்சு, மக்கள் எப்படி இருந்தாங்க, மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இதில் இந்த ஷார்ட் ஸ்டோரி மூலமாக சொல்லியிருக்காங்க நாடன் கார்டினர். ஸோ தீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செப்பரேஷன், ஸ்டோரி டெல்லிங், டிஸ்கிரிமினேஷன், இன்இக்வாலிட்டி. டிஸ்கிரிமினேஷன் தான் மொதல் தீம். ஏன்னா வெளியே அந்த பிளாக்ஸ் எல்லாம் போகும்போது சாப்பாடு கொடுக்க போகிறது கூட விட மாட்டேன்னாரு. எதுக்கு அப்படின்னா அவங்களாம் கிரிமினல்ஸ்னு இவங்களாம் ஒரு விடியஸ் மைண்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அவங்களாம் கிரிமினல்ஸாக கிடையாது. அவங்க உரிமைகளை கேட்டு தான் ரயாட் பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. பட் இவங்க அவங்க நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அவங்கள எதிர்த்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிஸ்கிரிமினேஷன், இன்இக்வாலிட்டி ஒரு தீம் தான். ஸ்டோரி டெல்லிங்குமே ஒரு தீம் தான். பட் நம்ம பிகினிங்லேருந்தே இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நரேட்டருக்கு வந்து ஒரு லெட்டர் வரும், நீங்கள் சில்ட்ரன் இது எழுதணும் அப்படின்னு. அவங்க அந்த இதெல்லாம் அது வந்து முந்தின நைட் நடந்து நினச்சி பார்ப்பாங்க. எதுக்கு அப்படின்னா ஒருவேளை இன்றைக்கி நைட்டும் அந்த மாதிரி அவனும் வந்துருவானோ, ஏன்னா முந்தின நைட்டு ஆள் யாரும் வரலை, ஒரு இன்ட்ரூடர் வருவானுங்கிற ஒரு பயம் அவங்க மனசுக்குள்ளே இருந்துச்சு. எதுக்கு அந்த பயம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ரைட்டர்ஸ்க்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா நம்ம இந்த ஆப்பர்த்திட் பீரியடில் நாடன் கார்டியனுடைய சில ஒர்க்ஸ் பேன் ஆச்சு அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஸோ ரைட்டர்ஸ்க்கும் அங்கே ஒரு சுதந்திரம் இல்லை, ஒரு இது இல்லை அப்படிங்கிறத தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி மூலமாக சொல்கிறாங்க நாடன் கார்டினர். ஓகே, இதோட இந்த வீடியோ ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.